திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நாம் தமிழருடன் கட்சியோட நெருங்கி பழகி இருந்தவர் ஏன் எதற்காக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்காம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தது எதுக்காகனே? ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் நம்ம யாரையும் நம்பல, எல்லாம் இது வந்து ஒரு பிழைப்பு அரசியலா மாறிடுது. கூட்டணின்னு போனாலே பிழைப்பு அரசியல் தான் முக்கியம். எதாக இருந்தாலும் உலகத்தில் எல்லா அரசியலுமே வயிற்றுல வந்து தான் அடங்கும். ஆனால் அது உரிமை அப்படின்னு போனா போடுற வயிற்று பிழைப்புக்காக மட்டுமே. ஒரு கவினுடைய படுகொலையா இருக்கட்டும், அதுல வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நார்மலா ஒரு நியூட்ரலா போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கிறது. அதனாலதான் கேட்கிறேன். இந்த கேள்வியே ஒரு தவறான கேள்வி. இது மற்றவங்களுக்கு கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப உங்களை கேட்பாங்க கேள்வி, நீ பதில் சொல்லு. தெரியல 4 பேர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, அது தப்பு இல்லை. அரசியலை கத்துக்கங்க முதல்ல. இப்ப தமிழ்நாட்டில் பாஜக வந்துடக்கூடாதுன்னு ஏன் எல்லாருமே கத்துறாங்க? மதவாத அரசியல் வந்து வரும். ஏன்னா முஸ்லீம்களை ஓரம் கட்டுவாங்க, அடிப்பாங்க, கொளுத்துவாங்க மசூதியை. இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் அடிப்பாங்க, உதப்பாங்க. மத சிறுபான்மையினர் ஓரம் கட்டிட்டு இந்தியா இந்து நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல கொந்து அப்படின்னு சொல்லி அவங்களோட நோக்கம் அதுதான். இந்த நாஞ்சி சம்பத்து, செங்கோட்டையன் இது போன்ற ஆட்கள் தான் வந்திருக்காங்களே ஒழிய ஏன் காங்கிரஸ் வரல, ஏன் விடுதலை சிறுத்தை வரல? பிழைப்புவாதி அரசியல்வாதிங்க கூட வயிற்றுக்காக கூட உங்ககிட்ட வரல, ஏன் வரல? ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லையா? இல்லை சீட்டு நின்னா நோட்டு தர மாட்டாங்கிறதுக்காண்டி செலவு பண்ணுறதுக்கு ஃபண்டுக்கு வராதுங்கிறதுனாலயா? ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ கோவப்படுறவர் 234 வேட்பாளர் நிப்பாட்டினா அங்கே என்னென்ன பிரச்சனைகள் வரும்? பிரச்சனைகள்ங்கிறது மற்ற கட்சிக்கு நேர்னாலும் வர. திரும்ப நான் உங்களுக்கு அடிப்படையாக கேட்குறேன், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற லெவலுக்கு எனக்கு இந்த என்ன சொல்ல அறிவு இருக்கான்றது தரம் தாழ்ந்து கேட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். கொண்டு வரும் பொழுது நீங்க திடீர்னு மதுவிலக்க மொத்தமா க்ளோஸ் பண்றேன்னு சொல்லுங்க. கட்சிக்கார மாதிரியே விஜய் மாதிரியே யோசிச்சீங்கன்னா இப்படிதான் தோணும். ஐயா நான் ஏன் கேட்கிறேன், கொரோனா டைம்ல நம்ம கண்ணால பாத்துட்டோம். வித்ட்ரா சிம்டம்ஸ் வாங்க இதுல கை கால் ஆடுறது, குடிச்சிட்டு குடியை திடீர்னு விட்டுட்டா கை கால் ஆடுறது, கண்ணில் தண்ணி வடியும், இல்லை வேற ஏதாவது உடல்ல வந்து காட்டும். அப்ப அந்த வித்ட்ரா சிம்டம்ஸை காரணம் காட்டி திரும்ப குடின்னு சொல்லி கடையை திறந்து விடுவீங்களா? அண்ணன் சாட்டை அண்ணன் வந்து இந்த பிராண்டு வேண்டாம், இந்த பிராண்டு வேணுங்கிற ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று வெளியே பொதுத்தளங்களில் பரவிச்சு. அப்போ இது பர்சனல் சேட்டு இந்த இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பதில் சொன்னோம்னா இப்போ உதயநிதி என்ன பேசுகிறாரு, இந்த பெகாசஸ் ரெக்கார்டுனாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா ரெக்கார்டையும் எடுத்து இந்த ஒரு காவல்துறை அதிகாரி நாம் தமிழரில் ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டினார்ல. அதே மாதிரி தானங்க ஐயா தாவேக்காவினர் தேட்டரில் திரையரங்கில் போய் ஆடுறதோ அதாவது அவங்களுடைய பர்சனல் தானங்க ஐயா. இது பொது வெளியில் நடக்குதுங்க, இது பொது வெளியில நடக்குதுங்க. அவங்களும் சொல்லுவாங்க இது என்னுடைய பர்சனல், என் தலைவனுக்கு எது பர்சனல்? ரோட்ல அமனமா ஆடுறது பர்சனல்ங்க. அது அவங்க தலைவரை பார்க்கிற ஒரு உற்சாகம். தலைவர் புடிக்கிட்டு இருக்கிறாரு, உற்சாகமா இருக்கிறாருன்னா எந்த கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நாம் தமிழருடன் கட்சியோட நெருங்கி பழகி இருந்தவர் ஏன் எதற்காக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்காம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தது எதுக்காகனே? அந்த மூலமான காரணத்தை அண்ணன் தான் சொல்லணும். ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் நம்ம யாரையும் நம்பலை, நம்ம கூட பயணிக்கிறாங்க இருக்கிறாங்க. பல அமைப்புகள் வந்து அவ்வப்போது நம்ம போராட்டங்களில் கலந்துக்கிறாங்க. அண்ணன் ஒரு மதிப்புக்குரியவர், தமிழ் தேசிய ஆதரவாளர், அதில் மாற்று கருத்து இல்லை. இது அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். அவர் கட்சி, அவர் இயக்கம், அது இவர் வழி நடத்துறது எந்த நோக்கத்தில் கொண்டு போகிறாரு, எதன் அடிப்படையில் எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், அண்ணன் தான் விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா சமீப காலம் இல்லை, கடந்த ஒரு 2-3 வருடங்களாகவே நெருங்கிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எல்லாம் மேடை ஏறி அண்ணன் நல்லா சிறப்பாக பேசினாங்க. சமீபத்தில் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட நடந்த மாநாடுல கூட அண்ணன் அவர்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து பயங்கரமா சாதி வாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு தேவைன்றப்ப வந்தார். அதெல்லாம் எங்களோட ஒத்துழைப்பு, இனமான தமிழர், அதில் மாற்று கருத்து இல்லை. எத்தனையோ பேர் இப்போ திருமாவளவன் இருக்கிறாங்க, வேல்முருகன் அண்ணன், பல பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து தனி கட்சி சீட்டு அதோடு நின்றுக்கிறாங்க. இப்போ இவர் சின்ன ஆளாக இருந்தாலும் இவர் தனிப்பட்ட முடிவு, அது என்னன்னு அவர் தான் வளர்க்கணும். இந்த 236 தொகுதிகளையும் வேட்பாளர்களை நிப்பாட்டி ஒரு மிகப்பெரிய, அதாவது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும்,
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இவங்க யாராலுமே செய்ய முடியாததை நாம் தமிழர் கட்சி மிக வலிமையாக தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தலையுமே வந்து தனிச்சு தான் போட்டிடுறாங்க. எதனால, ஏன் எதற்கு யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறீங்க? கூட்டணி வச்சதோட லட்சணம் தான் வந்து தெரியுது. இப்போ வைகோ ஐயா எங்கே இருக்காருன்னு தெரியாமல் எதை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தோம், இப்போ யாரோட இருக்கிறோன்ட்டு தெரியாத நிலையில் இருக்கிறாரு. திருமாவளவனான கட்சி அவர் ஒரு ஆள், கட்சி அவரை சுற்றின்ற மாதிரி இருக்குது. தனியாக தனிச்சு நின்று அவங்களால திறமை காட்ட முடியாது. இல்லை எத்தனை வாக்கு சதவீதம் அவங்களுக்கும் தெரியாது. ஒரு எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாவோ இல்லை ஒரு அமைச்சராகவோ திருமாவளவன் இது வரைக்கும் வர முடியல. நாடாளுமன்றத்துக்கு மட்டும் உறுப்பினர் ஆகிறாரு. அதுபோல் வைகோ வையா, வேல்முருகன், பல பேர் எடுத்து போன ஜவஹர்லா, தமிம் அன்சாரி எல்லாம் இது வந்து ஒரு பிழைப்பு அரசியலாக மாறிடுது. கூட்டணின்னு போனாலே பிழைப்பு அரசியல் தான் முக்கியம். எதாக இருந்தாலும் உலகத்தில் எல்லா அரசியலுமே வயிற்றுல வந்து தான் அடங்கும். ஆனால் அது உரிமை அப்படின்னு போனால் பரவாயில்ல. வயிற்று பிழைப்புக்காக மட்டுமே, அதுக்கு மட்டுமே அரசியல்னு போனோம்னா கூட்டணிக்கு போனால் தேஞ்சி போய் கரைஞ்சி போய் நம்மளும் ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட்டி, இல்லைன்னா பார்ட்டி இல்லாமல் போயிடும். அதுக்கு தான். சரிங்க ஐயா. அண்ணா, இப்போ எனக்கு என்ன ஒரு நாம் தமிழர் கட்சியினரிடம் எனக்கு கேட்க வேண்டிய, இப்போ அண்ணன் சீமான் அண்ணனுடைய பிரதிநிதியாகன்னு தான் நீங்க இந்த இடத்துல அமரில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதிய ஆணவ படுகொலை நடக்கிறது. அப்போ நார்மலா ஸ்டேஜில் வந்து ஆக்ரோஷமா சாதிக்கு எதிர்ப்பாக பேசக்கூடியவர்கள் அண்ணன் பேசுறாப்புல, ஆனா வந்து இதே வந்து ஒரு சாதிய படுகொலை நடந்தா ஏன் மௌனமாக பேசுறாங்க? அந்த ஆக்ரோஷத்தை ஏன் ஆதிக்க சாதியினரிடம் காட்ட மாட்டேங்கிறாங்க? எதுல காட்டல? இல்ல, பொதுவாகவே இப்ப நவீனுடைய படுகொலை இருக்குது இல்லைங்களா, கவினுடைய படுகொலையா இருக்கட்டும், அதுல வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நார்மலா ஒரு நியூட்ரலா போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கிறது. அதனாலதான் கேட்கிறேன். இதுல திருப்பரங்குன்றம் அது மத இஷ்யூ, ஜாதி மத இஷ்யூ எல்லா பிரச்சனைக்கும் வரணும். திருப்பரங்குன்றத்தில் எல்லா விஜய் ஒன்றும் பேசலை, எந்த ஒரு கட்சியும் பேசலை. ஆளுங்கட்சி வந்து நடவடிக்கை எடுக்கிறது போல நடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ பேர் பாஜகக்காரன் தூண்டி விட்டு எவ்வளோ போராட்டம் நடக்குது, அதில் பேசலையா? அப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தெளிவாக சொல்லி ஆக்ரோஷம் இல்லை, வால்யூம் நீங்கள் சொல்கிற மாதிரி வால்யூம் அதிகமாக இருக்குது, வால்யூம் குறைவாக இருக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் எதிர்ப்பே இல்லாமல் ஒன்றுமே பண்ணாமல் எஸ்கலேட் பண்ணி போகிறாங்க தெரியுமா, கடந்து போகிறாங்க. இந்த சம்பவத்துக்கு இந்த பிரச்சனையை தெரியாத மாதிரி இதை மறைச்சி இதில் தலையிட்டா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி போகிறது தான் தவறு. இதில் எல்லாத்துலேயும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். களத்துக்கு முடிஞ்ச அளவு போயிருக்கோம்ல. இப்போ வேங்க வகையில் பிரச்சனை இருக்குது, அதில் யார் திமுக போய் நின்றுச்சாங்க, திருமாவளவன் கடைசியாக வர வழி இல்லாமல் நம்மளாம் போன பிறகு போனார். அதனால் களத்தில் எல்லாத்துலேயும் தான் நிற்கிறோம். நம்ம சுற்றுப்புற பணியாளர்கள் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் தான் போய் நிற்கிறோம். அதனால் இதில் சாதிய பாகுபாடு திணிக்கிறது வந்து அது இந்த கேள்வியே ஒரு தவறான கேள்வி. இது மற்றவங்களுக்கு கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் ஒரு மாபெரும் வெற்றி அடைந்து சிஎம் நாற்காலியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சாதிய ஆணவ படுகொலையோ சாதிய வன்முறைகளோ இல்ல இந்த தீண்டாமை சுவர்களோ திருவண்ணாமலையில உள்ள அந்த பொதுப்பாதையில வந்து பட்டியலினத்தவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி எடுத்து செல்லும் பொழுது தடுக்கிறதையோ, இதெல்லாம் அண்ணனுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்? இது பேச்சில் அவரோட பேச்சு மூச்சு எல்லாமே நம்ம காணொலி தினமும் பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கும்னா, இப்போ விஜய் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் அதிகாரத்துக்கு வந்தால் எஸ்பி, காவல்துறை அதிகாரிகள், அரசு பணியாளர்களை வந்து ஆணும் பெண்ணும் சரிசமமாக வைப்பாராம் போஸ்டிங்கில். ஏன் இப்போ நாங்கள் ஆணும் பெண்ணையும் சரிசமமாக வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறோமே அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அது அவரும் செய்யலாம்ல. அப்போ அதை செய்ய மனசு இல்லை, ஆனால் வந்தால் செய்வாராம். அது வந்து ரெட்டை வேடம். இது நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியும் செய்கிறோம், அந்த பிறகும் நாங்கள் செய்வோம். அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஒடுக்குமுறைகள், சாதிய வன்கொடுமைகளை தடுப்போம், முறியடிப்போம். அது எப்படின்றத நான் வந்த பிறகு தான் செய்ய முடியும். ஏன் இன்னைக்கு ஆரம்பிச்ச தாவேக்காவினரையே நீங்க வந்து கார்னர் பண்ற மாதிரி தெரியலீங்களா? கார்னர் இன்னைக்கு ஆரம்பிச்சது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை தாவேக்காவினருக்கு. அதுக்கு இந்த ஊடகவியலாளர்களோ மற்றவர்களோ ஏன் அவங்கள திட்டிங்கன்னா அரசியல் களம்னு வந்தாச்சு. உன் கொள்கை கோட்பாடு என்னன்னு சொல்லு அப்படின்னா அரைகுறையா சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல. நம்ம இந்த திராவிடத்தை வீழ்த்தணும், இவ்வளவு நாள் நம்ம பட்டு தெளிஞ்சு ஈவ ராமசாமி, தந்தை பெரியார்னு சொல்லி அவர் தான் எல்லாமே நினைச்சு நம்ம போக போக பட தெரிஞ்சது எல்லாத்துக்கும் காரணம் இவங்கள தான் இருக்கிறாங்க, எல்லா தீயத்துக்கும் அப்படின்றப்ப நம்ம விட்டு விலகி வரோம். விலகி வரப்ப ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு இருக்கிறப்ப திரும்ப வந்து எனக்கு திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னா அப்புறம் வெறி வருமா வராதா? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? வெறி வருமா வராதா? உனக்கு தெரிஞ்சா
திராவிடம்னு கூட சொல்லு, அவங்களுக்காக மல்லு கட்டு. நாங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறோம் ஈவ ராமசாமி ஐயாவை. திராவிடத்தில் இவ்வளோ அவங்க கோளாறு கோட்பாடு, அது ஒரு தத்துவமும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, இனமும் கிடையாது, திராவிடம்ன்றது ஒரு மொழியும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறோம். நீ திராவிடம் ஒரு கண்ணுன்னு இல்லை, அதுக்கே மறுப்பு தெரிவிக்கல? ஏன்பா எங்கள் கொள்கை, எங்கள் ஒரு கண்ணை ஏன்பா நீ பிடுங்குற, எங்கள் ஒரு கண்ணை ஏன்பா குத்துற அப்படின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாது? அவர் அப்போ மண்டையில் ஒன்றும் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ கம்முன்னு இருக்கணும். எப்படியோ இந்த அறிவிலிகளை அறுவடை செய்து நம்ம எப்படியாவது வென்று சிஎம் ஆகி சினிமாவில் உதயநிதியிலேருந்து பிடுங்கலாம்னா அந்த நோக்கத்தை நடைமுறை சாத்தியமாச்சுன்னா பண்ணிட்டு போங்க, வேணான்னு சொல்லலை. எதுக்கு திராவிடம்னு ஒரு கண்ணு இழுக்கிறீங்க நீங்கள்? அப்படி இழுத்தீங்கன்னா அதுக்கு நிற்கணும்ல. பெரிய பெரிய தலைவர்கள் சந்திக்காத கேவலம் அவலாம் போய் பார்த்து இவர் சந்திச்சிட்டாரா? சிறைக்கு போயிருக்கிறாரா? இவரை விரட்டி தேடுறாங்களா, பிடிக்கிறாங்களா? இவர் கட்சிக்காரங்களை கொடுமைப்படுத்துறாங்களா? எங்கேயும் பொதுக்கூட்டம் போடக்கூடாது, அனுமதி தரமாட்டோம், இல்லை செலவு பண்ணி பிரம்மாண்டமாக செலவு பண்ணி பல காசுக்கு எல்லாம் ஏழை பல காசெல்லாம் போட்டு கூட்டத்தை ரத்து பண்ணாங்களா? இல்லை ஏதாவது கொடுமைப்படுத்துனாங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இந்த சமூக ஊடகங்களில் கேட்குற கேள்விக்கே உங்களுக்கு விழி பிதுங்குது, மூஞ்சி செவக்குது, மண்டை தெரிக்குது, குறுக்கால நெடுக்கால ஓடுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? எல்லாம் கேட்போமா கேட்கும் தான். எல்லாம் சீமானண்ணா இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், எல்லாருக்குமே அரசியல் இருக்குங்க. எல்லாருமே தனிமனித ரீதியாகவும் எல்லாம் இழிவுகளை சந்திச்சு தான் இருக்கிறாங்க. அரசியல் வாழ்க்கைன்னு வந்துட்டாலே போட்டு கிழிச்சு தான் எடுப்பாங்க. அப்போ அதை சமாளிக்க முடியாமல் நீ உட்காந்துட்டு என்ன திட்டினா மக்களை திட்டின மாதிரி, என்ன திட்டினா மக்கள், அந்த மக்கள் சாகிறப்ப எங்கடா போனேன்னு கேட்டால் ஏன் விஜய் கேட்குறீங்க கேள்வி? எல்லாருக்கும் எப்படி மோடியை நம்ம எப்படி அவர் பதில் சொல்லலைன்னா கூட கேள்வி கேட்குறோமோ, இந்தியாவோட பிரதமர்ன்ற அடிப்படையில் நீ ஒரு கட்சினோ கம்பெனியோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிட்ட, அப்போ உன்னை கேட்பாங்க கேள்வி, நீ பதில் சொல்லு. தெரிலனா 4 பேர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, அது தப்பு இல்லை. அரசியலை கற்றுக்கங்க முதல்ல. அதை விட்டுட்டு அவங்களை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி கேட்காம நம்மளை தொல்லை கொடுக்காம ஏதோ ஒரு மூலையில் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்ம அப்பப்போ உரண்டை எழுத்துக்கிட்டு நாங்கள் தான் வருவோம், இவங்களாம் ஒரு கட்சியே இல்லை, நாங்கள் கொள்கை கோட்பாடு ஒரு கொள்கையோடு நாங்கள் எல்லாம் ஒரு கட்டமைப்பு பண்ணி எல்லாருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், திராவிடம் ஒரு தெலுங்கு ஜாதி அரசியலை பண்ணிகிட்டு இருக்கு திமுக அப்படின்றப்ப தமிழர்கள் எல்லாம் ஒருங்கிணையணும், எல்லாம் தமிழ்நாட்டில் வாழ அனைத்து இனங்களும், தெலுங்கர் மலையாளி எல்லாரும் நல்லா இருக்கணும், தமிழை தான் ஆளணும் அப்படின்னு நம்ம ஒரு இன்க்ளூசிவ் பாலிசியை கொண்டு வந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம். மண்டையில் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லாமல் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு 10 நிமிஷம் எழுதி கொடுத்ததை இப்போ வாசிக்கிறதுக்கு உனக்கே இவ்வளோ கொழுப்புனா அப்போ எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? புரியுது உங்களுக்கு நான் சொல்கிறது? மாநாட்டில் விக்ரவாண்டி மாநாட்டில் அப்போ அரசியல்னா முதலைகள் வரும், அது வரும், கடிக்கு வரும், அப்படி இப்படி சொன்னாங்க. சீமான் அண்ணன் சொன்ன எடுத்துக்காட்ட சொல்லியிருக்கிறீங்க. இப்போ யார் கடிக்கிறா ஒன்று? ஏன் கத்துற? அரசியல்னா இப்படி தான் இருக்குன்னு ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாருல, உனக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறாருல, அப்போயாவது தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவரே நீ முதல்ல நக்கல் பண்ண ஆரம்பிச்ச. பண்ண தப்பு நோபால் வைடு பால் போட்டது அவர் தான். இதோட நிறுத்திக்கணும். அவர் நிறுத்திக்கிட்டு அரசியலை கற்றுக்க சொல்லுங்கள். அவர் தெளிவாயிட்டு அவரோட இளைஞர்கள், அவரை நம்பி வர பெண்கள், அவரை நம்பி வர அடுத்த தலைமுறையினருக்கு வழிகாட்டினார்னா நம்ம பாராட்டலாங்க. அதில் ஒரு தவறு இல்லை. அவர் திராவிடமோ ஏதோ ஒரு புண்ணாக்கு சொல்லிட்டு போகிறாரு, வழிகாட்டினா பாராட்டலாம். அவர் தன்னோட தற்காப்புக்காக என் கார் பக்கத்தில் வராதிங்கன்னு சொன்னார் வழியை. இப்போ நான் இப்போ ஊர் போய் சேர 4 மணி நேரம் ஆகுன்னு எல்லாரும் அவன் வீடு ஒழுங்காக பத்திரமா போங்கடா, எங்கேயும் குடிச்சு விட்டு ஆட்டம் போடாமல், வண்டியில் ஹெல்மெட்டு தலைக்கவசம் இல்லாமல், இல்லை வண்டியில் 3-4 பேர் பயணிக்காமல், காவல்துறைக்கு இடையூறு இல்லாமல் இப்படி போங்கன்னு சொன்னார் அவர். இல்லை, என் வண்டிக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காத, என் வண்டியில் அடிப்படை செத்தா தான் பிரச்சனை ஆகுது, செய்தி ஆகுது, நீ எங்கிட்ட போய் மரத்தில் முட்டு, ஏதோ ஒரு பாரில் குடிச்சிட்டு மல்லாக்கப்படு அப்படின்னு தானே அர்த்தம். இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக கேட்டு, இதை கூட கேட்டு அடுத்த கூட்டம் போடுறீங்க, இல்லை அடுத்த அரசியலில் நிற்கிறீங்க அப்படின்னா தெளிவாக பேசுங்க, பொறுமையாக பேசுங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. 10 நிமிஷத்தில் அதை ஒப்பிச்சுட்டு போகணும், கத்தணும். நீ அடுத்தவங்களை கத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீ கத்தணும்னு கத்திட்டு அப்புறம் மூஞ்சி வீங்கி பிபி ப்ரெஷர் அதிகமாகி ஸ்ட்ரோக்கு வந்துட போகுது. அதனால் அவர் உடல் நலத்தை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லுங்கள் அவர். இப்போ நீங்க சொன்ன மாதிரிங்க ஐயா, 41 மரணத்திற்கு காரணம் தாவேக்காவினர்னு நீங்க முதல் காரணம் அவங்க தாங்க. சும்மா ஊடக விளையாடுற பேர்ல மொத்தம் அவங்க தாங்க காரணம். எதன் அடிப்படையில அவங்க தான் காரணம்னு சொல்றேன். அடி முட்டாளுங்க திட்டமிடுதல் எப்படிங்க? எந்த கட்சி எப்படிங்க திட்டமிடும்? ஒரு கூட்டம்னு போட்டால் எத்தனை மணிக்கு எப்போ யார் வருவாங்க, மக்கள் எப்படி கூடும், அவங்கள எப்படி நம்ம ஒருங்கிணைக்கணும், குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணணும், இதெல்லாம் யோசிக்கணுங்க. எதுவுமே யோசிக்காமல் காரில் விளக்கு அமர்த்தி விளையாண்டுக்கிட்டு பொறுமையாக காலைல 8:30 மணின்னு சொல்லிட்டு 8:30 மணி தான் சென்னையிலேருந்து கிளம்புறது, இதெல்லாம் காரணம் இல்லையாங்க? எதிராளிகளே பண்ணட்டுங்க.
அவனுக்கு பண்ண இடம் கொடுத்தது யாருங்க? இடம் கொடுத்தது தாவைக்காவினர் தான். அவங்க அவங்களுடைய தான் அறியாத ஒரு புதுசா சும்மா பின்ன அரசியல் தெரியாதவர்கள் புதுசாக அரசியல் களத்துல காலம்போது சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். சில பிரச்சனைகள் வேறங்க. அது இல்லாம இவர் வந்து ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு சினி ஃபீல்டுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐகானா ஒரு ஃபேஸ் வேல்யூல பர்சனா இருக்கிறாங்க. அதனால அவரை மீறி அந்த பிரச்சனைகள் நடக்குது. ஆனா இந்த குறிப்பிட்ட இடத்துல இவ்வளவு கூட்டங்கள் கிரௌட் ஆகும். விஜய் இந்த இது சினிமா கூட்டத்துக்கு, இது அரசியல் கூட்டம் இல்ல, சினிமா ரசிகர் கூட்டத்துக்கு எந்த இடமும் பைபாஸ் ரோடு இல்ல ஏதாவது காடை தவிர வேற எந்த இடமும் பார்த்தா, காடா இருந்தா கூட வனவிலங்கு மீச்சு கொண்டுருவாங்க, கூட்டமா சேர்ந்து கடி வாங்கி செத்து போவாங்க. அதனால அது காடும் தர முடியாது இவங்களுக்கு. அப்படின்றப்ப வேற இடம் இருக்காது. இவங்க தான் கட்டுப்படுத்தணும். கட்சியில இப்போ நடந்துகிட்டு இருக்கிற எல்லா மீட்டிங்குமே கட்டுப்படுத்தி QR ஸ்கோர் மூலியமா தானே. வேலூர்ல பொத்துக்கிட்டு ஓடுனது QR கூட கொல்லப்புற வழியமா வேலையை உடைச்சிட்டு இல்ல. அது நம்ம எல்லாருமே நம்ம அப்படி பண்ண முடியாதுங்களா? அவர் வந்து இப்ப நம்ம சொல்ற மாதிரி அவருடைய தொண்டர்களுக்கு வந்து அவர் அரசியல் கத்துக் கொடுக்கணும். அவரே இப்பதான் அரசியல் கத்துக்கிட்டு இருக்காரு. கத்துக்கிட்டாருன்னா வாழ்த்துக்கள். இல்ல, கத்துக்கிட்டு இருக்காருன்னு நான் சொல்றேன். முழுசா கத்துக்கிட்டாரு. அரசியல் என்பது ஒரே நாள்ல கற்றுக்கொள்வதனால ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொன்றா நம்ம கத்துக்கிறது தானே. பேச்சு, ஆர்வம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எதுவுமே தெரியல. கத்துக்கிட்டு இருக்கிறாரு. கத்துக்கணும்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். கத்துக்கிட்டாருன்னா அது மூஞ்சில தெரியும், அவரோட பேச்சில தெரியும், அவங்க கட்சிக்காரங்களோட ஒழுங்கு முறையில தெரியும். எதுவுமே இல்லை. திராவிடத்தை ஒழித்து விட்டு தமிழ் தேசியத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி தடம் மாதிரி தாவைக்காவை மட்டுமே இல்ல. நான் கேட்கிறேன் என்னன்னா, உங்களுடைய உண்மையான உங்களுடைய கொள்கை கோட்பாடு வந்து திராவிடத்தை ஒழிக்கணும், தமிழ் தேசியத்தை வளர்க்கணும். இதுல வந்து திடீர்னு இப்போ உருவான நாம் தாவைக்காவினரை மட்டுமே நீங்க தாக்குற மாதிரியே இல்லைங்களா? தடம் மாறல. நீங்க தடம் மாறுன்ற வார்த்தை தவறு. அடுத்த தலைமுறையை தடம் மாத்துறாங்களே, அரசியல் படுத்தலையே. 10வது 12வது முடிச்சவன் இன்னைக்கு 3வது படிக்கிற குழந்தைய வந்து டிவிக்கே இல்ல விஜய்னு கத்த வைக்கிறாங்களே. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம சகோதரர்கள், நம்ம பெத்த பிள்ளைகள் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம என்னதான் அரை வழியில நடத்தணும் அப்படின்னா கூட நீங்க ஒரு சாக்லேட் காட்டினா ஓடி போயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்றப்ப இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டோம், நம்ம ஊனியல் உசு பேத்துற மாதிரி யார் நம்மளுக்கு செல்லம் கொடுக்குறாங்க, இல்லை யார் நம்மளுக்கு பொருள் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒரு பிள்ளையை கெடுத்துடலாம்னா தவறாக வழி நடத்திடலாம். ஒரு குழந்தைய மழலையை வந்து நம்ம தவறாக வழி நடத்திடலாம் எளிதா. அது போலதாங்க இதுவும். அப்போ அடுத்த தலைமுறையினரை வந்து சிறு பிள்ளைகள்ல இருந்து எல்லாரையும் வந்து என்ன பண்றதுன்னா தவறாக வழி நடத்துறது. இது அரசியல்னா என்ன இப்போ அரசு திட்டங்கள்னா என்ன, மக்களுக்கு எப்படி சென்றடையணும், மக்களை எப்படி பயன்படையணும், மக்கள் எப்படி நோய் நொடி இல்லாமல் அடுத்த தலைமுறை சிறப்பாக வாழ்ந்து கொண்டு போகணும், குடும்ப கட்டமைப்புகள் எப்படி சீரமைக்கப்படணும், கஞ்சா போதை பழக்கங்கள் வந்து குடும்பத்திலேருந்து எப்படி நம்ம குடும்ப கட்டமைப்பை சிதைக்கிறத வந்து எப்படி நம்ம எடுத்துகிட்டு வெளியே கொண்டு வந்துட்டு இயற்கையாக மக்களை வாழ வைக்கணும், அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற பொருளாதாரத்தை எப்படி அரசு கொடுக்கணும், வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும், இதை யோசிக்கணும். நான் வண்டி தரேன், வந்து ஹாஸ்பிட்டலில் சுத்தமாக வச்சுக்கிறேன்னா வந்து பெருக்குவியா? ஹாஸ்பிட்டலில் சுத்தமாக வச்சுப்போன்னு வேலூரில் சொல்லியிருக்கிறாரு, மருத்துவமனைகளை சுத்தமாக வச்சுப்பேன்னு. அப்போ இது வரைக்கும் ஆள் இல்லையா? இல்லை நீ வந்து கூடுதலாக உங்கள் கட்சிக்காரனை போட்டு இல்லை நீ வந்து பெருக்குவியா? அது ஹாஸ்பிட்டலில் சுத்தமாக வச்சுன்னா என்னன்னு சொல்லணும்ல. இப்போ இது வரைக்கும் ஏன் சுத்தமாக இல்லை? அப்போ நான் வந்து வேலையாட்களை அதிகமாக வைப்பேன், பணியாட்களை ஒரு இதுக்கும் நம்ம ஒரு போட்டு அவங்க பணியை நிரந்தரமாக்கி அவங்கள பெருக்கிற வேலையெல்லாம் வந்து நம்ம எல்லாம் சுத்தமாக இருக்கிறதுக்கு இப்போ எந்நேரமும் மருத்துவமனை சுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவேன்னு விவரமாக சொல்லணும். பஸ் டிக்கெட்டை குறைப்பேன். எப்படி எடப்பாடி சொன்னார் பாருங்க, நீ பொம்பளைக்கு மட்டும்தான் ஃப்ரீயா, அடிச்சாம் பாரு ஆம்பளைக்கும் ஃப்ரீ அப்படின்னு. அப்போ திருநங்கைக்கு காசு வாங்குவியா? என்னடா கணக்கு உங்க கணக்கு? ஆம்பளைக்கும் ஃப்ரீ பொம்பளைக்கும் ஃப்ரீனா அப்போ 3ஆம் பாலின சிறுபான்மையருக்குலாம் காசு வாங்குவியா? ஓசியில் பஸ் ஓட்டுறன்ற மாதிரி மொத்தமாக ஓசி பஸ் ஆகும், எல்லா குடிமகனுக்கும் ஓசி பஸ்ன்னு காட்டுறியா? அப்போ இந்த மாதிரி ஒரு கேவலமான இலவசங்கள் இதை காட்டி மாயையை காட்டி எப்படி ஒரு குழந்தைய வந்து எளிதாக நம்ம வந்து பலவீனப்படுத்தி அவங்க பலவீனத்தை பயன்படுத்தி அவங்களை சீரழிக்க முடியுமோ, மக்களோட மனநிலையை குழந்தையா வச்சுக்கிட்டே முதிர்ச்சி அடைய முடியாமல் வச்சுக்கிட்டே பார்க்கறது தான் பெரும் அவலம். இந்த தாவேகா பண்ணுறது வந்து பெரும் அவலம். அவரும் அரசியல் படுத்தலை, அவர் கற்றுக்கலை, அவங்க ஆட்களையும் அரசியல் படுத்தலை. அவர் 3 வருஷம் ஆயிடுச்சு. ஏதோ இப்போ தான் ஆரம்பிச்சு 3 மாதம்னா ஏதோ யோசிக்கிறாரு, அவர் பயிற்சியில் இருக்கிறாரு பண்ணால் கூட பரவாயில்ல. 3 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு பயனும் இல்லை. அதனால தான் வந்து நாங்கள் தடம் மாறல, எதுவும் மாறல, மனசு வலிக்குதுங்க. இப்போ தமிழ்நாட்டில் பாஜக வந்துடக்கூடாதுன்னு ஏன் எல்லாருமே கத்துறாங்க? மதவாத அரசியல் வந்து வரும். ஏன்னா முஸ்லீம்களை ஓரம் கட்டுவாங்க, அடிப்பாங்க, கொளுத்துவாங்க மசூதியை. இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்களை அடிப்பாங்க, உதப்பாங்க. மத சிறுபான்மையினர் ஓரம் கட்டிட்டு இந்தியா இந்து நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல கொந்து அப்படின்னு சொல்லி அவங்களோட நோக்கம் அதுதான். அப்போ அது வரக்கூடாது, ஒரு மத வெறியை தூண்டி இல்லை கலவரத்தை தூண்டி வரக்கூடாதுன்னு அப்போ அதில் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க.
அது திராவிட போர்வையில் அவங்க அதை அறுவடை செஞ்சுக்கிறாங்க ஓட்டா. தமிழர்களோட எண்ணம் நம்மளை வந்து மத பிளவுபடுத்தி நம்மளை சீரழிச்சு இந்தியா முழுக்க கொழுந்து விட்டு எரிக்கிறாங்க, தமிழ்நாட்டையும் எரிப்பானுங்க அப்படின்ற ஒரு இது. அப்போ அடுத்த தலைமுறை சீரழியுது, சரக்கு அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு தேட்டரில் சட்டை இல்லாமல் பனியன் இல்லாமல் ஒரு உள்ளாடை இல்லாமல் கொடியை பிடிச்சிட்டு ஆடுறான், ஒரு குழந்தை ஆடுறான், ஒரு இளைஞன் ஆடுறான், ஒரு பொம்பளை வந்து என் புருஷனை காட்டிலும் எனக்கு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் 27 வருஷமாக காத்திருக்கிறேன் அவரோட போய் சேர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு அசிங்கமாகவே தெரியலையா? அவங்களுக்குலாம் கேவலமாகவே தெரியலையா? அந்த பாஜகன்ற மதவெறி கொடூரத்தை விட இது கேவலமான கொடூரமாக இருக்கே. அடுத்த தலைமுறை அடுத்த குடும்ப கட்டமைப்பு உடையுது, சீரழியுது, போதைன்ற மாதிரி சிந்தனை ஆற்றல் எல்லாமே வீணாகுது. அப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இதுதான் பெரும் அவலம். அவங்க பண்ணுறதா மதவெறி, அதை நம்ம விடாமல் தடுக்கலாம், எதிர்த்து அரசியல் பண்ணலாம். இது என்ன வெறி சொரினே தெரியாமல் அமனமாக ஓடுற வெறியாக இருக்குது எல்லாமே. அப்போ இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், நெறிப்படுத்தணும். அது எல்லாருக்கும் கடமை இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இல்லை. அதனால தான் நம்மளுக்கு வலியும் வேதனையுமா இருக்குது. இவங்களுக்கு தடம் மாறி இவங்க என்ன ஒரு ஆளுன்னு சரியா? திமுக அவங்கள கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம், கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிறோம். அவங்களுக்கும் நம்மளுக்கும் வேறுபாடு காசு தான். அவங்க நல்லா சாம்ராஜ்யமாக பல நாள் திருடின காசை வச்சு அறுவடை செய்கிறானுங்க. நம்மகிட்ட காசு இருக்கிற காசை பிச்சை எடுத்து நாங்கள் எதிர்த்து அடிக்கிறோம், அவ்வளோதான். என்னைக்கா ஒரு நாள் திருடனை வீழ்வோம், நாங்கள் வீழ்றதுக்காக போராடுறோம். நடுவில் உள்ளே பூந்துக்கிட்டு இந்த அமனக்குண்டி ஆட்டம் போடக்கூடாது. அதுதான் வெறுப்பாக இருக்குது நம்மளுக்கு. நீனும் வா, ஒரு படையாவா. இப்போ தமிழ்நாடுன்னு போக்குவரத்து துறையில் இருக்க தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை பேரை எடுத்துட்டான். நம்ம என்ன பண்ண, நாம் தமிழர் கட்சி ஒரு சில அமைப்புகள் கர்நாடகாவில் தான் ஏதோ ஒரு இனமான தமிழை ஆரம்பித்து வச்சாங்க. அதை நாம் தமிழர் கட்சி இங்கே முன்னெடுத்து எல்லா மாவட்டங்களையும் எல்லா போக்குவரத்து இந்த இது பேருந்து நிலையத்திலையும் போராடணும். ஏன் தாவேகாவுக்கு இது தெரியாதா? நீனு வா, உன் படையை கூட்டிகிட்டு வா, அந்த ஒரு போராட்டத்தில் பங்கேறு. அப்போ பல பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் வரப்போ நீனும் பங்கேற்று வந்திருந்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு உரண்டை இருக்கிறோம், உன்னை சுரண்டை இருக்கிறோம்? பரவாயில்லப்பா, பேசுகிறாங்க, களத்துக்கும் வராங்க, கற்றுக்குறாங்க, படிப்படியாக முன்னேறாங்கன்னு போயிட்டே இருக்கலாம். நம்ம அவங்க ஒரு ஆக்க சக்தியாவோ ஊக்க சக்தியாவோ இருந்துட்டு போட்டோம். நம்மளுக்கு தேவைன்னா பாப்பா சேர்ந்துக்கலாம், சேராமல் போகலான்னு யோசிக்கலாம். ஒரு மண்ணும் எதுவும் பண்ண மாட்டாங்களாம். உட்காந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத இந்த கோக்கமாக்கு வேலை, தாவி குதிக்கிறது, எகிரி குதிக்கிறது, கிரீஸு மைக்கில் ஏறி ஸ்பீக்கரில் ஏறி நிற்கிறது, 41 உயிருக்கு கொள்வது, இன்னும் 41 கம்மியாக சொல்கிறேன், எத்தனை உயிர் போயிருக்கு, 50க்கு மேலேன்றாங்க. இப்போ எல்லா மாநாட்டையும் கணக்கு வச்சா, விஜயோட கூடுகையை கணக்கு வச்சா நிறைய 50க்கு பேருக்கு மேலே போயிருக்கு. அதனால் இது வந்து அவங்க திருந்தணும். இது வந்து சாதாரண கூட்டம் கிடையாது, மக்களை சீரழிக்கிற கூட்டம், டிஜிட்டல் தீய சக்தி. இவர் திமுக பார்த்து தீய சக்தின்றாரு. ஆமாம், உண்மை, ஒத்துக்கிறோம். நீங்கள் டிஜிட்டல் தீய சக்தி, இன்னும் வேகமாக அவங்கள காட்டில் அதிகமாக தீய சக்தியை உருவாக்குறீங்க, அடுத்த தலைமுறை இன்னும் சீரழிக்கிறீங்க. அதுதான் ஒரு வருத்தம். இந்த நாஞ்சில் சம்பத், செங்கோட்டையன் இது போன்ற ஆட்கள் தான் வந்திருக்காங்களே ஒழிய ஏன் காங்கிரஸ் வரல, ஏன் விடுதலை சிறுத்தை வரல? பிழைப்புவாதி அரசியல்வாதிங்க கூட வயிற்றுக்காக கூட உங்ககிட்ட வரல, ஏன் வரல? ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லையா? இல்லை சீட்டு நின்னா நோட்டு தர மாட்டாங்கிறதுக்காண்டி செலவு பண்ணுறதுக்கு ஃபண்டுக்கு வராதுங்கிறதுனாலயா? ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ கோவப்படுறவர் 234 வேட்பாளர் நிப்பாட்டினா அங்கே என்னென்ன பிரச்சனைகள் வரும்? எல்லா தொகுதியிலையும் ஒரு கட்சியில் பல குழுக்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீ நெறிப்படுத்தாமல் அப்படியே நிப்பாட்டினா என்ன பிரச்சனைகள் வரும்? கட்சிக்காரனே பல வேலையை உண்டாக்குவான். அப்போ அந்த அடிப்படை அறிவு இருக்கா உனக்கு? இந்நேரம் யார் யாரை கூப்பிட்டு எப்படி பேசணும், கட்சினா இப்படி தான் நடத்தணும், நான் நிறுத்துகிற வேட்பாளர் அதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? எதுவுமே சொல்லாமல் ஒரு 10 நிமிஷம் என்ன திட்டுறாங்கன்னு கூப்பாடு போடுறவன் எப்படி நிப்பாட்ட முடியும்? நிப்பாட்டினா எப்படி அங்கே முழுசாக நிறைவடையும்? பிரச்சனைகள்ங்கிறது மற்ற கட்சிக்கு நேர்னாலும் திரும்ப நான் உங்களுக்கு அடிப்படையாக கேட்குறேன். விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற லெவலுக்கு எனக்கு என்னன்னா, இந்த என்ன சொல்ல, அறிவு இருக்கான்றது தரந்தாழ்ந்து கேட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். மூஞ்ச பார்த்தாலே நம்ம சப்போர்ட் யாருமே இங்க விஜய்க்குன்னு இல்லைங்க. மொசை பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியும்னு வாங்கங்க. அந்த நாய் மொசையை பிடிக்குமா, வெரைட்டி போய் வேட்டை நாயா பிடிக்குமான்னு பார்த்தாலே தெரியும். ஒரு பொமோரியன் நாயை போயிட்டு, இல்லை வேற ஏதாவது இந்த குள்ளமாக இருக்கிற நாய், ஹைபிரிட் நாயை போயிட்டு முயலை பிடினா பிடிச்சிட்டு வருமா? அது மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, அதோட அளவை பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு. அரசியல் கோட்பாடு என்ன பேசியிருக்கிறேன் அதான் சொல்லிட்டேன்ல. அஞ்சலம்மானா யாரு? இது வரைக்கும் எடுத்து பேசியிருக்காங்களா? உங்கள் நாஞ்சில் சம்பத்து பேசியிருக்கிறாரா? ஆதவர்ஜினா பேசி நீங்கள் பேசலை, செங்கோட்டையன் பேசியிருக்கிறாரா? யார் அவங்க? எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கியா? பொது வெளியில் உன் கட்சிக்காரங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறியா? அதுவே தெரியாமல் நான் தற்கூரியா கூமுட்டையாக இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு அவங்க விஜய் பண்ணா எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது, எல்லா குடும்பத்துலையும் தான் இருக்குது, எல்லாத்தையும் அவரை டிஃபெண்ட் பண்ணி என்னங்க பண்ண போறீங்க? அந்த வாய் திறந்து சொல்லிட்டுங்க. அவரை மட்டும் தான் திட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கொள்கை கோட்பாடு ஏதாவது பேசியானா அது சொல்றது இல்லை. அவரை டிஃபெண்ட் பண்ணி என்னங்க போகுது? அப்படி டிஃபெண்ட் பண்ணி அவரை வர வச்சு என்ன பண்ண போறீங்க? பயங்கரமா சீரழிய நாடு. 234 தொழில் அவங்க ஜெயிச்சாலும் பயங்கரமா என்ன எங்க கையெழுத்து போகணும் என்ன தெரியும் அவருக்கு? எவன் சொல்லி கொடுப்பான்? 234 தொகுதியிலையும் அவங்க ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கை என்ன பையன் இருக்கு? நம்பிக்கை யாருக்கு இருக்கு? பதறுகள்
என்ன பயன் இருக்குன்னு நான் கேட்குறேன். என்ன பயன் இருக்கு? அவங்க வென்றால் என்ன பயன் இருக்கு? விஜயே வேற கட்சிக்கு விலை காசு கொடுத்து வாங்கிடுவானுங்க. மகாராஷ்டிராவில் நடக்கல. அப்ப அவங்க ஜெயிச்சிருவாங்கன்றலாம் அந்த அடிப்படையில் சொல்ல வரல. நீங்க சொல்ற மாதிரி விஜய்ன்றப்ப என்ன பயன் இருக்குன்னு தான் என்னுடைய கேள்வி. எப்படி இப்போ என்ன கையெழுத்து போடுவாரு, என்ன பண்ணுவார், என்ன படிக்க தெரியும்? இப்போ ஒரு 10 நிமிஷம் உன்னை திட்டினதுக்கே வந்து ஊடகங்களில் திட்டினதே வந்து உன்னால பொறுக்க முடியல. அப்போ வந்து எதுக்கு கையெழுத்து போடுவேன்? மது விலக்கு கையெழுத்து போடுவியா? மது விலக்குக்கு கையெழுத்து போடுவியா, போட மாட்டியா? சொல்லுங்க தைரியமான ஆளா இருந்தா. தமிழ்நாட்டில் குடும்பங்கள் சீரழிய, இளைஞர்கள் சீரழிய, ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமும் சீரழிய, குடும்ப கட்டமைப்பு உடையிறதுக்கு காரணம் இந்த திராவிட அரசியலின் மது கொள்கை. அந்த மது கொள்கையை ஒழிப்பியா? கையெழுத்து போடுவியா? நாம் தமிழர் அண்ணன் சீமானிடம் கேட்டு சொல்லிட்டு தானே இருக்கிறோம். ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து மதுவிலக்கு கையெழுத்து. அது சொல்லி தானே இருக்கிறோம். அன்புமணி ஐயா சொல்லியிருக்கிறாரு. பல பேர் சொல்றாங்க. அதை நீ அதை ஏன் சொல்லல? அன்புமணி ஐயா சொல்றாங்க, கரெக்ட் தாங்க ஐயா. அப்ப சென்ட்ரல் அமைச்சரா இருக்கும் பொழுது அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. அது எல்லாருமே வந்து கனிமொழி போன தேர்தல் இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் பண்ண முடியாதுல்ல. தமிழ்நாட்டுல லாட்டரி டிக்கெட் எல்லாம் இந்தியா முழுக்க ஒழிச்சிட்டாங்களா? இல்ல, தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அம்மையாரான அந்த மாதிரி முடிவு கட்டுறது அது ஒரு வகையான போதை. பண போதை, பண ஆசை பல குடும்பங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டுகள் ஓடிக்கொண்டு கள்ளத்தனமா இவங்க கள்ளத்தனமா, அது திராவிட கள்ளத்தனம். ஆனா வெளிப்படையா விற்காத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது போல இதையும் கொண்டு வரணும்ல. ஏன் சொல்ல மாட்டேன்ற? தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்ன்றோம். இதுல விஜய் சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டிலே தமிழன் தான் ஆளணும்ன்றது மதுவிலக்குங்கிறனால நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. இப்போ வந்து ஒரே நாள்ல வந்து மொத்தமா மதுவிலக்க முடிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் மது இல்லாம அதாவது இதுக்கு முன்னக்கூட்டி இருக்கிற திராவிட கழகங்கள் அனைத்துமே மதுங்கிறத வந்து நம்ம மக்களை வந்து மதுக்கு அடிமையாக, ஒரு போதைக்கு அடிமையாக்கி கொண்டு வந்துட்டாங்க. இந்த அடிமையா கொண்டு வரும் பொழுது நீங்க திடீர்னு மதுவிலக்க மொத்தமா க்ளோஸ் பண்றேன்னு சொன்னீங்கன்னா கட்சிக்கார மாதிரியே விஜய் மாதிரியே யோசிச்சீங்கன்னா இப்படிதான் தோணும். ஐயா, நான் ஏன் கேட்கிறேன், கொரோனா டைம்ல நம்ம கண்ணால பாத்துட்டோம். மதுவிலக்கு எதுவுமே மது எங்கேயுமே கிடைக்கலன்னு அவன் வீட்டுல கள்ளசாராயம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டான். இல்ல கள்ளசாராயம், கஞ்சா, சிகரெட்டு, பீடி அதெல்லாம் ஓடிச்சு. இல்ல இது வந்து பொதுவான கேள்வி. போதையை ஒழிக்க முடியுமா? விஜய் வந்தா பண்ணிட்டு வரக்கு அவருக்கு சவால் விட்டா சவாலை சமாளிக்க நீங்க வரீங்க. இல்ல கரெக்ட் தாங்க. இல்ல நான் வந்து ஒரு நெறியாளரா நான் கேட்க கேள்வி எல்லாம் வந்து எங்க உளவியல், சைக்காலஜி, சைக்காட்ரிஸ்ட், மனநலவியல், இதுலலாம் வந்து மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அம்மா கிளினிக் திறக்க தெரியும், அம்மா உணவகம் திறக்க தெரிகிறப்ப, தெருக்கு வார்டுக்கு இ-சேவை மையம் திறக்கிறப்ப மக்களை மறுவாழ்வு படுத்துறதுக்கு பல காரியங்கள் முன்னெடுக்கலாம். படித்தவர்கள், அறிஞர்கள், மருத்துவர்கள் எல்லாரையும் வச்சு நாங்கள் முன்னெடுப்போம். அதுக்கான திட்டங்கள் தீட்டப்படும். அப்போ மக்கள் திருந்தணும். நம்ம மக்கள், நம்ம அப்பா, நம்ம ஆத்தா, நம்ம அண்ணன் தம்பி இப்படி போதையில் சீரழிஞ்சிட்டானே, அவனை மறுவாழ்வு படுத்தணுமே. மறுவாழ்வு மையங்கள்னு சொல்லி நீங்கள் எங்கோ கொஞ்சம் இருக்குது. அது தனியாக வருமானம் இல்லைன்னா வந்து அது சரிவர தொழில் சிறப்பாக முறைப்படி செய்கிறது இல்லை யாரும். ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம் ப்ரொஃபஷ்னலாக தகுதி சார்ந்து மறுவாழ்வு மையங்கள் எங்கே அதிகமாக இயங்குதுன்னா இல்லை. அப்போ மது எப்படி ஒரு வருமானமோ அது மறுவாழ்வுன்ற பேர்லையும் கொஞ்சம் இடங்களில் வருமானம் நடக்குது. அப்போ இது போன்ற இடங்கள்லாம் தவிர்க்கப்பட்டு ஒரு தகுதி சார்ந்து ஒரு முறையா அரசோட அனுமதியோட அரசோட சேர்ந்து நடத்துச்சு அப்படின்னா பல பேர் மீட்டு எடுக்கலாங்க. இதுதாங்க அரசியல், காக்கிறது தாங்க அரசியல். இதை வந்து எடுத்தோட சாராய கடையை மூடிட்டு அப்போ திறந்து விடு. எனக்கு ஒரு அம்மா வந்து பெருக்கிற அம்மா, ரோட்டோரமாக பெருக்கிற அம்மா, தூய்மை பணியாளர் ஒரு தடவை வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு ஒரு 4 பொம்பளைங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் ரோட்டோரமாக. அப்போ சொன்னாங்க, நான் சும்மா பக்கத்தில் நின்று கடைக்கு போகிறதுக்கு நின்று கேட்டுட்டு இருந்தேன். என் தம்பி, என் தங்கச்சி புருஷன் சாராயம் அடிச்சுட்டு கஞ்சா குடிச்சிட்டு ரோட்டில் அம்மனமாக ஓடுறான், அசிங்கமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆமாக்கா ரொம்ப போதையெல்லாம் கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு, இவங்களை போல ஒழிக்கணும். இதெல்லாம் பாருங்கள் உங்கள் தங்கச்சி புருஷனை குடும்பம் அவமானப்படுதுண்ணா. உடனே அவங்க சாராய கடையை மூணா அரசாங்கத்துக்கு வருமானம் வராதாமேப்பா, அப்போ நம்மளும் அம்மனமாக ஓடுவோமா? அந்த மாதிரி வயசுல பெரியவங்க மூத்தவங்களாம் கேட்க முடியல, என்னால் தெரியல. 4 பேர் மணி கேட்க முடியல. உன் தங்கச்சி புருஷன் சரக்கு அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு ரோட்டில் அம்மனமாக ஓடுறது அசிங்கம்னு நினைக்கிற. அப்போ அந்த மதுக்கடையை அரசு மூடணும்னு வரப்ப உளவியெல்லாம் இந்த அம்மா எப்படி அடிமையாக இருக்கு பாருங்க. அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இந்த திராவிடர்கள். உளவியல என்ன அடிமையாக இருக்கு? மதுக்கடையை மூடினா வருமானம் வராதே மாமா, வராதே, அரசு மூடாதே. அப்போ நம்மளும் அம்மனமாக தான் ஓடணும், குடிச்சுக்கிட்டு வா நீனு கஞ்சா அடி நானும் சரக்கு அடிக்கிறேன் அப்படின்னு. அப்போ இதை வந்து புரிய வைக்கணும் மக்களுக்கு. இதில் ஊறி போயிருக்கிறாங்க, அதில் மீட்டு எடுக்கணும். அப்போ இந்த ஒரே வார்த்தையில் மதுவை மூணா அவங்களுக்கு கை கால் ஆடுமே, கண்ணில் தண்ணி வருமே, இந்த வித்ட்ரா சிம்டம்ஸ்னுவாங்க. இதில்
கை கால் ஆடுறது, குடிச்சிட்டு குடியை திடீர்னு விட்டுட்டா கை கால் ஆடுறது, கண்ணில் தண்ணி வடியும், இல்லை வேற ஏதாவது உடலில் வந்து காட்டும். அப்போ அந்த வித்துட்ரா சிம்டம்ஸை காரணம் காட்டி திரும்ப குடின்னு சொல்லி கடையை திறந்து விடுவீங்களா? அதுக்கு என்ன மருத்துவன்றதை நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும், பார்க்கணும். அதுக்கான அறிவியலை பயன்படுத்தணும், மருத்துவத்தை பயன்படுத்தி நம்ம மக்களை மீட்டெடுக்கணும். இதுக்கு தான் நாம் தமிழர் வேணுன்றது. சும்மா அந்த போகிற போக்கில் வந்து இது இப்படி பண்ணால் இப்படி ஆயிரும், இப்படி பண்ணால் இப்படி ஆயிரும், அப்போ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. நல்லது. சரிங்க ஐயா. இப்போ அண்ணன் சாட்டை அண்ணன் வந்து இந்த பிராண்டு வேண்டாம், இந்த பிராண்டு வேணுங்கிற ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று வெளியே பொதுத்தளங்களில் பரவிச்சு. அப்போ பூர்ண மதவிலக்கை பற்றி பேசக்கூடிய நாம் தமிழர் தம்பிகள் ஏன் வந்து அவங்களும் இப்போ மதுக்கு அடிமையாக தானே இருக்கிறாங்க? அப்போ அண்ணனிடம் நேரடி தொடர்புலையும் நாம் தமிழர்களுடைய முக்கிய முகங்களாக இருக்கக்கூடியவர்களே மதுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி தானே அந்த இது இருக்கு. அது வந்து உண்மையா பொய்யா இருந்துட்டு போகுது. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பர்சனல் சேட்டு இதை வந்து நம்ம அரசியலில் கலக்கிறத தவிர்க்கணும். இப்போ நம்ம அதிகாரத்துக்கு வந்து சீமான் அண்ணன் வந்து அவங்க கட்சிக்காரங்க அமைச்சராக இருந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறப்ப சரக்கு அடித்து வெளியே வந்து இல்லை மதுக்கு ஆதரவாக இருந்தோம்னா நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது. சரியா? இது பர்சனல் சேட்டு இந்த இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பதிவு சொன்னோம்னா, இப்போ உதயநிதி என்ன பேசுகிறாரு, இந்த பெகாசஸ் ரெக்கார்டுனாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா ரெக்கார்டையும் எடுத்து இந்த ஒரு காவல்துறை அதிகாரி நாம் தமிழரில் ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டினார்ல. இப்போ கோவத்தில் நான் ஏற்கனவே இங்கே பேசினதான். இப்போ கோவத்தில் உங்கள் அக்காவை போடி வாடின்னு திட்டுவீங்க, அவங்க வீட்டுக்கார முன்னாடி போய் திட்டுவீங்களா? முடியாது. குடிப்பழக்கம் இல்லாதவன் மது அவனுக்கு வருமானம் கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுன்னு போகிறான், அவ்வளோதான். குடிப்பழக்கமே இல்லை அவனுக்கு. அதுக்காக பார்த்தியா இன்னொன்று சொல்லுவீங்க, உங்களை மாதிரி அறிவாளிகள்லாம் தமிழ் வழியில தான் படிப்பேன்னு சொல்லிட்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குறாங்க. பார்த்தியா, இந்த விளக்கண்ண திராவிடர்கள் எங்கடா தமிழ் மீடியத்தை ஒழுங்காக வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க எங்களுக்கு. தமிழ் வழி கல்வியை எங்கே ஒழுங்காக வச்சிருக்கிறாங்க? எங்கேயுமே கிடையாதுல்ல. அப்போ என்ன மண்ணாங்கட்டிக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைய மட்டும் போய் சேர்க்கணும், சேர்க்கறதுக்கு எங்கே இடம் வச்சிருக்கிறியா? நீ பேருக்கு குப்பை தொட்டி மாதிரி வச்சிருக்க. கழிவுற ஒழுங்கா இருக்கா? நீ நடத்துகிற பள்ளிக்கூடம் அப்படியா இருக்கு? அப்போ அதை கேட்க மாட்டீங்க. சீமான் வந்து தமிழ்னு பேசுவார். அவங்க பசங்க இல்லை அவங்க கட்சிக்கார பசங்களெல்லாம் வந்து வேற ஸ்கூலில் போய் சேர்ப்பாங்கன்னா அது எவ்வளவு கேவலமான வார்த்தை. எங்களுக்கு எவ்வளோ வரி வரணும்? டே நாயே, எங்கள் நாட்டில் இருந்துக்கிட்டு எங்கள் தமிழ் வழி கல்வியை ஒழுங்காக நடத்தாமல் இன்னைக்கு உண்மையில சொல்கிறேன், என் வீட்டிலேயோ இல்லை எங்கே வேணா நீங்கள் உங்கள் வீட்டிலேயே போயிட்டு உங்கள் பிள்ளையை பெற்று எடுத்துகிட்டு தமிழ் வழி கல்வியில் சேர்க்கணும்னு சொன்னால் உங்கள் பொண்டாட்டியோ உங்கள் அம்மா சோத்துல விஷம் வச்சு கொண்டுருவோம் உங்களை. அந்த அளவுக்கு தமிழை இழிவுபடுத்தி பேசும் பொருளாக இல்லாமல் தமிழ் மீடியம் படித்தா வேலை கிடைக்காதுன்னு கொண்டு வந்தவன் எந்த நாய்? அதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. அதுக்கப்புறம் தமிழ் வழி கல்விக்கு ஏன்டா சேர்க்கலன்னு எங்களை செருப்பை கட்டிட்டு அடிங்க. எந்த நாய், திராவிட நாய் தமிழ் வழி கல்வியை வந்து நீங்க எல்லா நம்ம வீட்டு தமிழ் பெண்கள் வாயாலேயே தமிழ் மீடியம் படிக்கலாமா, உன் பிள்ளைய சேப்பியான்னு கேட்கிற இந்த இழிநிலைக்கு கொண்டு வந்தது எந்த நாய்? இதுக்கு போய் சொல்ல முடியுமா உங்களால? குடிச்சு போதைக்கு ஆக்கி நல்லா ஊறி போய் ரத்தம் ஊறி போய் எல்லாம் கை கால் ஆறி போய் சாக கடந்து சொந்தக்காரன் மாமன் சித்தப்பன் எதிர் வீட்டுக்காரன் சாகுறானே, பொண்டாட்டிங்களை அனாதையா விட்டுட்டு குழந்தைங்களை அனாதையா விட்டுட்டு அதை பத்தி யோசிக்காம விட்டுட்ட மது நீங்க தனியா அடிக்கிறீங்க, அவன் இப்படி பண்றான். அந்த ஒரு ஆளை குறிப்பிட்டு ஆட்சி அதிகாரன்றது ஒருத்தனா? அதே மாதிரி தானங்க ஐயா தாவேக்காவினர் தேட்டர்ல திரையரங்கல்ல போய் ஆடுறதோ அதாவது அவங்களுடைய பர்சனல் தானங்க ஐயா. இப்போ இந்த நடவடிக்கை எடுக்காமையா இருக்கு கட்சியில, இல்லை ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறப்ப பல பிரச்சனைகள் வரப்ப கேள்வி கேட்காமையா இருக்கிறாங்க. பொது வெளியில வந்துச்சுன்னா அதுக்கு பதில் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. தேட்டர்ல ஆடுறது யாருங்கிறது விஜய் தேட்டர் ஒரு ஆள் மட்டும் இல்லைங்க, தேட்டர் மட்டும் இல்லைங்க, வேலூர்ல நடந்தது மட்டும் பேசுங்க. இப்போ அடுத்த கூட்டம் போட்டா நடக்கலாம் என்னங்க பண்ணுவீங்க? அடுத்த கூட்டத்தில் வேலையை உடைச்சிட்டு போனாங்கன்னா உங்களை வந்து அடிக்குவான் நானு. அடுத்த கூட்டத்தில் தாவேக்காவினர் வேலையை உடைச்சிட்டு போனாங்க, இல்லை அங்கே மதிக்கல இடிச்சிட்டு போனாங்க, ஏதாவது போலீஸ் முன்னாடி இப்படி ஆடுறாங்க அப்படின்னா நீங்க பொறுப்பெடுத்துக்கிறீங்களாங்க? நான் எப்படிங்க பொறுப்பு? நான் இவ்வளவு முள்ளு கட்டுறீங்களே. இது பொது வெளியில நடக்குதுங்க, இது பொது வெளியில நடக்குதுங்க. அவங்களும் சொல்லுவாங்க இது என்னுடைய பர்சனல், என் தலைவனுக்கு எது பர்சனல்? ரோட்ல அமனமா ஆடுறது பிரச்சனை இல்லைங்க. அப்படி எதுவும் நாங்க பாக்கல. சட்டையை கழட்டி போட்டு ஆடுறது என்னங்க? அரை நிறுவனம் என்னங்க? அது நான் திமுக கூட்டத்துல கூட அப்படி திமுக கூட்டத்துல 1-2 எங்கிட்டாவது 100 இருந்திருக்கும். இந்த மாதிரி வெறி கொண்டு ஆடுறது யாருங்க? அது அவங்க தலைவரை பாக்குற ஒரு உற்சாகம். தலைவர் புடிக்கிட்டா இருக்கிறாரு, உற்சாகம் இருக்கிறாருன்னா எந்த கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க? எந்த கட்சி தலைவர் சொல்லலைன்னா சொன்னாங்க அர்த்தம். சொல்லலைன்னா ஏப்பா நீ வந்து கட்டுக்கோப்பா இருப்பா, கட்சி கட்டமைப்பு தான் சொல்லலைன்னா சொன்னார்தாங்க. கட்சியோட நிர்வாகிகளை சொல்லலாம், இருக்கு பார்க்க வர ரசிகர்களையும் வருகிற தொண்டர்கள். ரசிகரையும் தொண்டரையும் நீ என்ன இங்க வேறுபாடுபடுத்துற? உங்க கட்சியில ரசிகர் யாரு தொண்டர் யாரு சொல்லுங்க பாப்போம், வேறுபாடுபடுத்த சொல்லுங்க பாப்போம். அதில் வெறி ஏற்றாதீங்க.
சமுதாயம் மாறணும், அவ்வளவுதான். எந்த கட்சி வரட்டும், சசிகலா ஆரம்பிச்ச கட்சி கூட வரட்டும், நல்ல விஷயம் தான். அந்த அம்மா அது தப்பு இல்ல. ஆமா, அவங்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கட்சிக்கு இன்னும் பேரு கூட அறிவிக்கல. ஆமா. அதை விட்டுட்டு ஆனா கொடி இது பண்ணிட்டாங்க. இந்த பதறுகளுக்கு தயவு செய்து ஆதரவு கொடுக்காதீங்க. உங்க பிள்ளைங்கள நாசமா போயிடும். ஐயா, நம்ம அடுத்த தலைமுறை ஆதரவு வளர நாசமா போயிருவீங்க இந்த பதறுங்களுக்கு. இந்த இல்லைங்க, பதறுனா எல்லாரும் சொல்லலாம், அவங்க வாழணும். திராவிடத்தை வந்து இல்ல, இல்ல, இப்ப கூட அந்த மக்கள் விஜய் கட்சிக்காரங்களையோ ரசிகர்களை திட்டுறதுலாம் ரெண்டாவது தான். அவங்கள வழி நடத்த தெரியாம, இல்ல வழி நடத்தாம அவங்கள அப்படியே அறுவடை செஞ்சு நம்ம அதிகாரத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன் விஜய். அது பெரும் பாவம். நாம் தமிழர் கட்சி எப்பதான் ஆட்சிக்கு வருங்கிற கேள்வி ரொம்ப நாளாவே இருக்கு. அதுக்கு என்னதான் பதிலுங்கய்யா? அது நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம், அதை கேட்கிற மக்கள் தான் முடிவெடுக்கணும். மக்கள் முடிவெடுக்கணும்னு இல்லை, அதான் சொல்லல. இந்த மாதிரி மாசுபட்ட உலகமா இந்த திராவிட இவங்க பேர்ல பகுத்தறிவு, பெரியார் தான் எல்லாம் பண்ணாரு, ஈவ ராமசாமி தான் பண்ணாரு. இன்னைக்கு படிச்சவன் படிக்காதவன் எல்லாரும் ஒரு பேரளவுக்கு டிகிரி சேர்க்குதான் இருக்கு. படிச்சுட்டாங்க, டிகிரி முடிச்சிட்டாங்க, அதை முடிச்சிட்டாங்கன்றாங்க. ஒரு பொது அறிவோ உலக அறிவோன்னு நம்ம திறனாய்வு பண்றப்ப குறைவா இருக்கு. இப்போ விஜய்க்கு தற்கொலை கூட்டம்ன்றோம்ல, இப்போ இந்த மாதிரி காரண காரியங்கள்லாம் சொல்லி காட்டுறோம்ல, இந்த கூட்டம் ஏன் ஒழுங்கா படிக்கல? இல்லை, இவங்க படிச்சுட்டு வந்த எஜுகேஷன், இவங்களும் டிகிரி ஹோல்டர் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏன் ஒரு ரேஷனல், ஒரு பகுத்தறிவு கல்வி ஏன் கிடைக்கல? இதுக்குமா மோடி காரணம், RSS காரணம்? தமிழ்நாட்டில் பாட புத்தகங்களை தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பிலும் ஈவ ராமசாமி வெங்காயத்தை தானே சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஒழுங்கான ஒரு பாடமுறைகளை சொல்லிக் கொடுத்து அந்த பாடமுறைகளை வகுத்து செமஸ்டர் வைஸா நம்மளுக்கு பாரதி, கார்ல் மார்க்ஸ் இந்த மாதிரி தத்துவங்களை சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி சொறி சரங்கு படையா வந்து நிற்கும். இன்னைக்கு 10வது பாஸ் ஆனவன், 12வது பாஸ் ஆனவன், டிகிரி முடிச்சவன், பிஎட் முடிச்சவன், எம்காம் முடிச்சவன்லாம் வந்து கல்வி முறையில் நம்ம ஆழ்வார், நம்மளோட அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள், நம்ம வரலாறு, உலக அறிஞர்கள், நாத்திகம், ஆத்திகம்னா என்ன, மதங்கள் எத்தனை, இந்த மாதிரி வெறும் நேம் சேக் டிகிரி. அதுல பாமக ஒரு தலைவர் ராமதாஸ் அவர்கள் மிக சிறந்த ஒரு உதாரணம். முதல்ல என்ன சொன்னாரு? இல்ல, அதுல உதாரணம் சொல்றேன். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னக்கூட்டி அவர் பாடசாலையில போயிட்டு எல்லாத்தையுமே படிச்சு அரசியல்லாம் என்ன, சமூகம் பயிற்சி கொடுக்கிறது, பயிற்சி பற்றை இருக்குது. அந்த பயிற்சி பற்றையில இருந்து அதுல தேர்வு பெற்றதுக்கு அப்புறம் தானே அவங்களுக்கு பொறுப்பே அறிவிக்கல. அது பாராட்டுக்குரியது. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் இல்லைங்களா? இப்ப பண்றாங்களான்னு தெரியல, பண்ணிருக்காங்க. இப்பவும் அந்த பாடசாலை இருக்குது, ஆனா யாருக்கும் போறது இல்லை. ஆமா, ஏன்னா இப்ப அவங்களுக்குள்ளேயே இருவேருக்குள்ளேயே அதே மாதிரி ஒரு பாடசாலை நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு இளைஞர்களுக்கு பாடசாலை ஆரம்பிக்கிற லெவலுக்கு எங்களுக்கு காசு வலிமை இல்லைன்னா கூட அண்ணன் பேசுற ஒண்ணுமே பாடம் தானே. யூடியூப்ல இல்ல, மாநாடுக்கு இவ்வளவு தூரம் பண்ண சொல்லல, நாங்க நடத்துற கூட்டங்கள் இல்ல, நான் அதுதான் சொல்றேன். எல்லா கூட்டத்துக்குமே நிதி திரட்டி தான் அண்ணன் பண்றாங்க. அது நம்மளே நிறைய வலைதளம் இருந்தாங்களா, அண்ணன் நின்று நம்மகிட்ட பேசுறாரு, அது அந்த வலைதளத்துல நம்ம பாக்குறோம். அதே மாதிரி தமிழ் முறையில் ஒரு பள்ளிக்கூடம் நாங்க கட்ட போறோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக, அதற்கு நிதி கொடுங்கன்னு சொல்லி நம்ம நிதி திரட்டி. எத்தனை பிள்ளைங்களை படிக்க வைப்பீங்க? வேசல் பாடியில் இருக்கவன் மடிப்பாக்கத்துக்கு எப்படி போவான்? இப்போ நீங்க மடிப்பாக்கத்துல பள்ளிக்கூடம் வச்சா மதுரையில் இருக்கவன் எப்படி வருவான்? அப்ப நம்ம எத்தனை பள்ளிக்கூடம் கட்டுறது? அதுக்கு தாங்க அதிகாரம். முக்குக்கு கட்டுவாங்க, இல்ல இருக்கிற பள்ளிக்கூடத்தை நெறிப்படுத்துவாங்க, அதுக்கு தான் அதிகாரம். நம்ம ஒண்ணு கட்டி ஒரு சாம்பிள் ஸ்கூல்ல கட்டி, இல்ல அதுக்கு எத்தனை பேர் பிள்ளைங்களை கூட்டு வந்து நம்ம நிதி நின்று போய் பாதியில நிப்பாட்டி அவன், அது நல்லா இருக்காது, நாகரிகமா இருக்காது. அதனால நம்ம அதிகாரம் தேவைப்படுது, அதை நோக்கி நகர்றோம். சரி, ஓகே, நன்றி. நன்றி.